Vijay is a scam. Tamil cinema lacks good writers. The way to reduce stardom of Vijay and Ajit is to have more stars. Tamil cinema mostly காமனா காட்டப்படுற வில்லனுங்க வந்து ஒரு 2-3 டைப் இருக்காங்க. ஒன்னு கார்ப்பரேட் வில்லன், இன்னொன்னு ரவுடி, கொலை பண்றவன், ரேப் பண்றவன், ஓட்டுறவன், இல்ல அரசியல்வாதி. Vikram is corny in many of his movies. I'm getting tired of Mr. B. Manirathnam doesn't deserve that much credit and recognition. I for one can't stand to watch his movies. அவருக்கு வந்து இவ்வளவு கிரெடிட்டோ ரெகக்னிஷனோ தேவையில்லை. ரெடிட் அன்இன்ஸ்டால் பண்ண. என்னடா பேசுறீங்க டேய்? படம் பார்க்க பிடிக்கலன்னா பாக்காதீங்கடா, இப்பெல்லாம் ஒப்பீனியன் சொல்லாதீங்கடா. அதாவது ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி கதை, ஸ்கிரீன் பிளே மாத்துவாங்க, ஹீரோஸ் மாத்துவாங்க, ஹீரோயின்ஸ் மாத்துவாங்க, மியூசிக் டைரக்டர், பாட்டு, இப்படியே போயிட்டு இருந்த இடத்துல பிலிம்க்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, பிலிம் லாங்குவேஜ்னு ஒரு விஷயம் இருக்கு, பிலிம்க்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு, மேக்கிங்னு ஒரு விஷயம் இருக்குன்றத கொண்டு வந்து ப்ரூவ் பண்ணி கன்சிஸ்டன்டா இத்தனை வருஷம் ப்ரூவ் பண்ண ஒரு மனுஷனை தலைவர் வந்து கமர்ஷியல் படங்கள் மட்டுமே பண்ணிட்டு இருந்த ஒரு டைம்ல நடிப்பா அப்படின்னு சொல்லி கூட்டு வந்து தலைவர் நடிக்க வச்சு தலைவரே வந்து கமல் கிட்ட போய் கதறி எப்ப என்னால முடியல கதை விட்டு ஆள் வந்து மணிரத்னம் அவர்கள். அவரோட படங்கள் எல்லாம் அஞ்சலி, தளபதி, நாயகன், இருவர்னு ஒரு படம். தம்பி மெதுவாப்பா, காதலாம் கொய்யினதுல இருவர், குரு, ராவணன், ஓகே கண்மணி, ஓகே கண்மணி. 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷான லவ் ஸ்டோரி நீ எறா பாப்போம். அவரை கண்ட்ரோல் பண்ணுங்க ப்ளீஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த கமெண்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கான். அப்போ வந்து PS1 PS2 ரிலீஸ் ஆன டைம் அதை பார்த்துட்டு போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அகைன் அரகன்ட்லி ரிஜெக்டட். ப்ரோ சூட்டு மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. அடுத்தது இன்னொரு சூப்பரான ஒபினியன். anyone can write lyrics now. விக்னேஷ், சிவன், SK, தனுஷ் நான் ஒத்துக்க மாட்டேன், அதை நான் பேசுறேன். சூப்பரா இது. They have to remember that these seats were honored by கண்ணதாசன், பட்டுக்கோட்டை, வாலி, வைரமுத்து, etc. These guys write some statements and start singing. They have brought down the standard to all time low. ரீசெண்டா நம்ம பாட்டு கேட்டு வந்து போக சிவாஜி படத்துல இருக்க பாட்டு மாதிரி இல்ல, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் 90s 2010 எல்லாம் 6 நிமிஷம் பாட்டு, 6 நிமிஷம் பாட்டுலாம் இருக்குது. சூரியன் சந்திரன பாட்டுலாம் 6 நிமிஷத்துக்கு கிட்ட அந்த பாட்டு. ஆனா ஒரு டைம் கூட நான் கேட்கறப்ப 6 நிமிஷம் பாட்டு ஃபீல் பண்ணதே கிடையாது. 3 செக்ஷன் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன்னு ஓப்பனிங் செக்ஷன் ஒன்னு இருக்கும், நடுவுல கொஞ்சம் மியூசிக் போகும், நடு செக்ஷன் ஒன்னு இருக்கும், மியூசிக் போகும், எண்டிங் செக்ஷன் வரும். அப்பலாம் இன்டர்லூடுக்கு தனி செக்ஷனே. ஆமா, அதுல வந்து எதனால எனக்கு தெரிஞ்சு அது போர் அடிக்கல அப்படின்னா முக்கியமா லிரிசிஸ்ட். ஒவ்வொரு டைமும் லிரிக்ஸ் நான் இப்ப கேட்கறப்போ சூப்பரா இருக்கான்ல, ஒரு பொண்ணு வர்ணிச்சு எதிராகட்டும் இல்ல ஒரு இயற்கை வர்ணிச்சு லிரிக்ஸா பாக்குறப்போ ஒரு டைம் கேட்கறப்போ ஆச்சரியமா இருக்கும். அதுல பாடுற பேச்சை இந்த ஒரு லிரிக்ஸை நான் பாடுறேன்னா, இந்த லிரிக்ஸ் நான் கேட்கறேனான்ற மாதிரி ஆச்சரியமா இருக்கும். இப்ப வர மோஸ்ட் ஆஃப் இது எப்படி இருக்குன்னா, நான் கூட பாட்டு உட்காந்து அன்பே நீ ஒரு இன்ஸ்டாகிராம் அதில் வரும் ரீல்ஸ் நான், அன்பே நீ ஒரு ட்விட்டர் அதில் வரும் ட்வீட் நான். ஆமா, நம்ம பேசுறத பாட்டா எழுதுறாங்க அவங்க. மேகம் பறக்குது, காகம், இப்படி அப்படியே நம்மள எனக்கு இருக்கு சோகம், இவ்வளவுதான் பாட்டு. இதுக்கு நடக்க மியூசிக் போட்டா பாட்டு வந்து அந்த மாதிரி பாட்டு இருக்கவே கூடாது சொல்ல. இப்ப காத்து மேல காத்து கீழே பாட்டு வருது, அது ஃபன்னான பாட்டு தான், அது ஒரு காமெடியான பாட்டு, ஒரு ஜாலியான பாட்டு தான். இந்த பாட்டு வாட்டர் பாக்கெட் சாங் இது மாதிரிலாம் இதுல வந்து நம்ம வந்து ரொம்ப தத்துவமான லிரிக்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஆனா உண்மையான லவ், ஒரு லவ் பத்தி டிஃபைன் பண்ற ஒரு பாட்டு, ஹீரோவை பத்தி டிஃபைன் பண்ற ஒரு பாட்டு, இயற்கையை பத்தி டிஃபைன் பண்ற ஒரு பாட்டு அப்படின்னா அதுலயும் வந்து சும்மா கண்ணாமண்ணான்னு பாட்டு போட்டு 555 பாட்டு போடுறது, இஷ்டமயத்துக்கு எழுதுறதுன்னு இருக்குல்ல, அது வந்து இப்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்போ லிரிக்ஸ் அதுல என்ன ஆச்சுனாக்கா, அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அதுதான் ட்ரெண்ட்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. எப்பனா இந்த கொலவெறி சாங் வந்துச்சுல, பிடிச்சது. ஆமா, பிடிச்சது. ஆனா அதுக்கப்புறம் அனிருத்துமே நல்ல பாட்டுலாம் போட்டாரு. இந்த வணக்கம் சென்னை படத்துல எல்லாம் ஓ பெண்ணே பெண்ணே சாங்லாம் நல்ல லிரிக்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ற திரும்ப அந்த மாதிரி ஒரு பாட்டு நான் கொண்டு வரேன்ட்டு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, பாட்டோட டியூரேஷனும் சுருங்கிடுச்சு. அதே மாதிரி ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம பாட்டு போகணும், ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு 4-5 வார்த்தை பாட்டு வந்துச்சா. ஏன்னா பாட்டுன்றதே இப்போ ப்ரொமோஷனல் இதுவா தானே வச்சிருக்காங்க. அதுவே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. கரெக்ட், அந்த ட்ரெண்டான வார்த்தையை வந்து அந்த பாட்டுல வச்சே ஆகணும். அப்பதான் ஒண்ணு தளபதி மாதிரி ஒரு ஆக்டர் பாடணும் அந்த பாட்டை, இல்லையா அனிருத் மாதிரி ஒரு ஆக்டர் பாடணும், இல்லாட்டி அனிருத் பாடுறத ஒரு ப்ரோமோ சாங் மாதிரி நான் ரெடி பண்ணணும். அப்படி இல்லாட்டி நான் அதுல கண்டிப்பா ஒரு ட்ரெண்டிங் வார்த்தை நான் வச்சே ஆகும். அட்லி knows how to entertain people. என்ன கேட்டா அட்லி இஸ் a good director. என்னென்ன சொல்றான் பாருங்க. ஆமா கரெக்ட், ரைட்டர் கிடையாது, மோஸ்ட் ரைட்டர். அண்ணனுக்கு நான் தான் எழுதுவேன், சொல்லி எழுதுவேன். கரெக்ட், நல்ல ஸ்டோரி எடுத்து கொடுத்தா, எழுதி கொடுத்தா கண்டிப்பா சூப்பரா ரைட் பண்ணுவோம். ஏன்னா ஆடியன்ஸ் அந்த பல்ஸ் பிடிக்கிறது. ஆமா, அது ராஜா ராணியை பாக்குறப்ப அவ்வளவு கமெண்ட்ஸ் வந்துச்சு, இது மௌன ராகம் எல்லாரும் சொல்லி ஈஸியா கண்டுபிடிச்சாங்க. ஆனாலுமே இப்போ வரைக்கும் ராஜாராணி டிவில போட்டா பாக்கலாம். ஆமா,
ஏதோ அதுல ஏதோ சம் கைண்ட் ஆஃப் மேஜிக் இருக்கு. அது ஒரு ஆக்டிங் வைஸா இருக்கட்டும், அந்த ஆக்டர்ஸ் சூஸ் பண்ண வைஸா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளே கொண்டு போன விதமா இருக்கட்டும், ஃபீல்ட் அவுட் ஆகி போயிருந்தா எந்த அளவுக்கு ஒரு பெரிய கம்பேக் அப்படின்னா அது அவ்வளவு பெரிய இம்பாக்ட் கொடுத்த படம். அதே விஜய் அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா பெரிய மெர்சல் மாதிரி படங்கள்லாம் பயங்கர ஹிட்டான படம். மெர்சல்லாம் நான் அப்ப பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். ஆனா இப்போ பிளாஷ்பேக் சீன்லாம் வந்து அதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது, இப்போ வரைக்கும் அடிச்சுக்க முடியாது. அதெல்லாம் என்னதான் சொன்னாலும் அவரு எழுதி எக்ஸிக்யூட் பண்ற சீன்ஸ இப்போ வரைக்கும் அடிச்சுக்க முடியாது. என்னதான் ஜவான் ரொம்ப சுமார் இல்ல, நல்ல படம் இல்லைன்னாலும் ரொம்ப போர் அடிச்சுன்னா நீங்க அந்த படத்தை உட்காந்து தாராளமா பார்க்கலாம், கண்டிப்பா உட்காந்து பார்க்கலாம். நல்லா என்டர்டெயின் பண்ற படம் அதெல்லாம். எனக்கு இதுல ஒரு ஒப்பீனியன் இருக்கு. சொல்லு. we are losing our commercial directors. நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு இத்தனை நாளா ப்ரூவ் ஆன கமர்ஷியல் டைரக்டர்ஸே இப்ப ஃபெயில் ஆயிட்டு இருக்காங்கன்ற. ஹரியா இருக்கட்டும், KS ரவிக்குமார், சிறுத்தை சிவாவும் நல்ல கமர்ஷியல், வீரம் வரைக்கும் நல்ல படம் எடுத்தவர் தான். இல்ல 2 படம் தான், சிறுத்தை வீரம் அவ்வளவுதான், ரொம்பலாம் கிடையாது. அதுக்கப்புறம் வராரு, அதுக்கப்புறம் நக்கிட்டு போயிருச்சு சங்கர், AR முருகதாஸ். ஆமா, we are losing very good commercial. நிறைய நல்ல கமர்ஷியல் மூவிஸே இல்ல. இப்ப எல்லாமே புதுசா ட்ரை பண்றாங்கன்றது நல்ல விஷயம் தான். ஆனா அந்த ஒரு சிவாஜி டைப் ஆஃப் ஒரு கமர்ஷியல் மூவி, ஒரு அயன் டைப் ஆஃப் ஒரு கமர்ஷியல் மூவி பார்த்து ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னர். அந்த 5 பாட்டுனா 5 பாட்டு ஹிட், ஃபைட்னா ஃபைட் சூப்பரா இருக்கும், ஸ்கிரீன் பிளேனா ஆரம்பமா இருக்கும், எண்ட் வரைக்கும் சூப்பரா இருக்கும், ஆக்டிங்கா அதுவும் இருக்கும், ஹீரோயின் சும்மா தான் வந்துட்டு போக மாட்டாங்க, படத்துல யூஸ் பண்ணுவேன் ரோல் இருக்கும். சோ எந்த காமெடியும் இருக்கும். ஆமா, சோ அந்த மாதிரி ஒரு பக்கா எனக்கு தெரிஞ்ச டாப் 2 கமர்ஷியல் படங்கள் அப்படின்னா நான் வந்து எனக்கு சிவாஜி என்பது 2 தான் லிஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இப்போ சிவாஜி நான் சின்ன வயசுலயே நான் வந்து ஒரு 5-6 வாட்டி நான் டிவில போட பாத்துட்டே இருப்பேன். சும்மா மதிய டைம்ல போடுவாங்க, உட்கார்ந்து பாத்துட்டு. சோ அதுதான் அந்த மாதிரி படங்கள் இப்போ ரொம்பவே மிஸ் பண்றோம். ஒத்துக்கிறேன். லிங்குசாமி அஞ்சான்ல அட போடா, என்னடா வாழ்க்கை, அஞ்சான்ல அடிச்சு அனுப்புனதுதான். இல்ல அதான் அந்த ஒரு நம்மளோட டேஸ்ட் கொஞ்சம் மாறிடுச்சோ அப்படின்னு தோணுது. நம்ம சினிமா பாக்குற விதம் கொஞ்சம் மாறிடுச்சோ. ஆனா இப்போ நல்ல கமர்ஷியல் படம்லாம் வருது. மாவீரன் ஒரு நல்ல கமர்ஷியல் படம் தான், அதுவும் நல்லா. நான் சொல்றது அந்த லெவல். எனக்கு வந்து அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா, சின்ன சின்ன படங்கள் நமக்கு மறந்துடுது, பெரிய ஆக்டர்ஸ் இப்ப நல்ல படம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் நான் சொன்ன அயனா இருக்கட்டும், மங்காத்தாவா இருக்கட்டும், ஒரு கில்லியா இருக்கட்டும், ஒரு சிவாஜியா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பெரிய ஆக்டர்ஸ் பண்ணாங்க. நல்லா இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குன்னா அது பெரிய ஆக்டர்ஸ் பண்ணி பெரிய ஹிட் ஆச்சு. இப்ப பெரிய ஆக்டர்ஸே ஃபெயில் ஆகுறாங்க. அதுவும் ஒரு விஷயம் தான். ஆக்டர்ஸ் ஃபெயில் ஆகாம தாண்டி பெரிய ஆக்டர்ஸ் நல்ல படம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒரு விஷயம் தான். என்னோட ஒரு அன்பாப்ல ஒப்பீனியன் என்னன்னா, ஓடிடிஸ் வந்து அந்த அளவுக்கு மோசம் இல்லையோ, ஓடிடிஸ் ஆர் கைண்ட் ஆஃப் ஈக்குவலன்ட் டு தியேட்டர்ஸ் நான் சொல்லுவேன். அதாவது இந்த ஆஸ்பெக்ட்ல ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் இல்ல, ஒரு ஆஸ் அ ஹோல் பாக்குறப்போ நான் ஒரு படத்துக்கு நான் போறேன், தியேட்டருக்கு நான் போறேன்றப்போ அது நல்ல படமா கெட்ட படமா எனக்கு தெரியாது. அதுக்கு நான் ரிவ்யூ ஒன்று பார்க்கணும். நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போறேன், நான் தியேட்டர்னால என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல கூட்டத்தோட பார்க்கணும். அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாளுக்குள்ள நான் போகணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு நல்ல படமா கெட்ட படமா எனக்கு தெரியணும். அதுக்கு நான் ரிவ்யூ பார்க்கணும். அந்த ரிவ்யூ பார்த்துமே எனக்கு வந்து நல்லதா நம்ப முடியாது. சில டைம் சூப்பர்னு சொல்லுவாங்க, நான் போய் அடி வாங்கிட்டு வருவோம். இப்ப ஃபேமிலியா நான் போனேன் அப்படின்னா ஒரு 4 பேர், அப்பா அம்மா நானு குழந்தை ஒய்ஃபை இந்த மாதிரி 5-6 பேர் போறோம் அப்படின்னா ஒருத்தருக்கு 200 1200 வித் பார்க்கிங்னா வந்து ஒரு 150 200 1400 பிளஸ் பாப்கார்ன் போட்டா 2000 இருந்து 2500 கொடுத்து நான் நல்ல படம் பாத்துட்டேன்னா ஓகே. ஆனா அது இல்ல அப்படின்னா அது கஷ்டம். அதே நான் ஓடிடில வந்து மிஞ்சி போனா ஒரு ஓடிடிக்கு ஒரு மாசத்துக்கு 150 இருந்து 200. நான் அதே நான் வந்து 6 பேர் தாண்டி 10 பேர் 20 பேர் கூட நான் வந்து பார்க்கலாம் ஜாலியா. ஆனா அந்த ஒரு கூட்டம் அந்த எல்லா படத்துக்கும் நான் சொல்ல மாட்டேன். இப்போ வந்து ஒரு ஜெயிலர் மாதிரி ஒரு படத்தை வந்து ஓடிடில உட்காந்து பார்க்க முடியாது. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தனிதான். ஆனா இந்த ஓடிடின்றது ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொண்டு வந்துருச்சோம் மக்களுக்குன்றது ஒரு இது இருக்குது. அது வந்து இன்னொரு பக்கம் வந்து நிறைய டைரக்டர்ஸ் வந்து புஷ்ஷும் பண்ணுது. நல்ல படம் எடுத்தா மட்டும், தியேட்டர் ஒர்த்தி படங்கள் எடுத்தா மட்டும்தான் தியேட்டருக்கு மக்கள் வருவாங்க, இல்லைன்னா ஓடிடில பாத்துருவாங்கன்ற ஒரு பயமும் இருக்குது. அது மேபி ஒரு புஷ்ஷும் பண்ணலாம். அதனாலே மேபி நிறைய படங்கள் தியேட்டர்ல ஓடாம கூட போலாம். இந்த படம் தான் நான் ஓடிட்டு வந்து பாத்துக்கிறேன். படங்கள்லாம் வந்து இது எதுக்கு நான் கஷ்டப்பட்டு தியேட்டர்ல உட்காந்து பொறுமையா உட்காந்து பாக்கணும், இதை நான் இதுல உட்காந்து பாத்துருவேன். அந்த மாதிரி தான் இருக்குது. ஓடிடி வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா படமே தியேட்டர்ல வரும், எல்லாத்தையும் நம்ம தியேட்டர்ல தான் பாக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கிறப்போ ஓடிடி வந்து நம்ம அது பழனதுக்கு அப்புறம் கிரியேட்டர் சைட்ல இருந்து இந்த படம் ஓடிடிக்கான படம், இந்த படம் தியேட்டருக்கான படம்ன்ற ஒரு இது மாறிடுச்சு. அது வந்து கொஞ்சம் பிரச்சனை. இது வந்து அகைன் திரும்பவும் நம்ம எந்த படத்தை கொண்டாடுறோம், எந்த படங்கள் ஓடலன்றதை பொறுத்துதான் இது மாறும். ஓடிடில மெயினா வந்து மக்கள் பாக்குறதுக்கான ஒரு இது வந்து கம்ஃபர்ட் தான். இவ்வளவு காசு கொடுத்தா பார்க்க தேவையில்ல. பிளஸ் ஒரு 2 வாரம் ஓடிடில வந்துடும், சீக்கிரமா ஓடிடிக்கு வந்துருது எல்லாம். மேபி அதுக்குமே ஒரு லிமிட் செட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைம்ல நம்ம இவ்வளவு படங்களை பத்தி பேசுறோம், எல்லாம் பண்றோம். டேய் பிவிஆர் ரேட்ட குறை, பாப்கார்ன் ரேட்ட குறை, ஸ்நாக்ஸ் ரேட்ட குறை,
நீ தியேட்டருக்கு டிக்கெட் காசு அவன் நிர்ணயிக்கிறானா இல்லன்னு தெரியல. ஆனா இந்த பாப்கார்ன் காசு இந்த காசு எல்லாம் நீ தான் நிர்ணயிக்கிற. மீடியம் கப் பாப்கார்ன் கேட்ட அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீ போட்டீங்கன்னா லார்ஜ் வாங்கிக்கலாம்னு சொல்லி என்னை ஆசையை காமிச்சு அதை வாங்க வச்சு. ஆனா இப்ப கொஞ்சம் ஆஃபர் கொடுக்குறான், அந்த ஃப்ரைடே டைம்ல ரீஃபில் அப்படின்னு ஆஃபர் கொடுக்குறான். அதெல்லாம் வரல. அது கரெக்ட். நான் சொல்றேன் ரேட்டை குறைச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கூட்டம் வரும். சும்மா வந்து 10 ரூபாய் பாப்கார்ன் வச்சுட்டு 100 ரூபாய்க்கு கூடாது, புரியுதா? அதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ அதான் இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன? அண்ட் உங்களுக்கு ஏதாவது அன்பாப்புலர் ஒப்பீனியன் இருக்கு, இல்ல ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னா கூட நீங்க வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நாங்க சொன்ன ஒப்பீனியன்ல எது வந்து ரொம்ப மோசமா இருக்குது, இல்ல நல்லா இருக்கு பாய் இதுல நான் இதை ஒத்துக்க மாட்டேன், அது நீங்க சொல்ற ஒப்பீனியன் ஆகட்டும் இல்ல ரெடிட்ல இருந்த அந்த ஒப்பீனியன் ஆகட்டும், அதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நாங்க ட்ரை பண்ணிருக்கோம். ஒரு ரெடிட்ல இருந்து எடுத்து ஃபர்ஸ்ட் டைம் ரெடிட் ஆப் இப்போ நான் யூஸ் பண்றோம். எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சானா. சோ உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்களை வந்து மீட் பண்றோம்.